ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காரைக்காலில் ஒரு ஃபேமஸான ருசைனியா ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கோம். இங்கே பக்கெட் பிரியாணி ஸ்பெஷலு. அது எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த மட்டன் சிக்கன் பிரியாணி எல்லாமே பக்காவான டேஸ்ட்டில் இருக்கும். நானும் நிறைய வாட்டி சாப்பிட்ருக்கேன். சரி நம்ம இது வரைக்கும் இந்த ஹோட்டல் வீடியோ எடுக்கலாம்னு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஆர்டர் பண்ணியது பார்த்தீங்கன்னா ஒரு மட்டன் பிரியாணி. ஒரு நல்ல பிரியாணின்னு சொல்லலாம். மட்டன் பிரியாணி ஒரு 280க்கு ஒரு நல்ல பர்ஃபெக்டான குவான்டிட்டியில் உள்ள ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் புலாவ் காரைக்கால் ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க. இந்த பொட்டி சோறில் வைக்கிற புலாவ். காரைக்கால்னு பார்த்தீங்கன்னா பிரியாணியோட இந்த புலாவ் தான் அதிக ஃபேமஸ். நாகப்பட்டினம், நாகூர்லாம் புலாவ்னு தான் சொல்லுவாங்க. அதாவது கீ ரைஸை தான் புலாவ்னு சொல்லுவாங்க. அதான் ஃபேமஸ். அது வாங்கியிருக்கோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தால்ச்சா. தால்ச்சானா இந்த மட்டனில் உள்ள ஆட்டில் உள்ள கொழுப்பு அதெல்லாம் போட்டு பண்ணி கொடுப்பாங்க. ஒரு டிஃப்ரெண்ட் புளிப்பான ஸ்டைலில் இருக்கும் தால்ச்சா. அதுவும் இங்கே ஸ்பெஷலு. நாகூர் நாகப்பட்டினம் சைடில். அதுக்கு ஆனியனு, அதுக்கு பார்த்தீங்கன்னா புளிப்புன்னு சொல்லுவாங்க. அந்த கத்திரிக்காய் புளிப்பு. இதுவும் இந்த நம்ம சவுத் ரீஜியனில் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் தான் இந்த புளிப்பு ஐட்டம்லாம் கொடுப்பாங்க. சென்னை ஸ்டைல்லாம் அந்த அளவுக்கு தர மாட்டாங்க. ப்ளஸ் இந்த கஞ்சி சொல்லுவாங்க. கஞ்சிலே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கஞ்சி. ஓட்ஸ் கஞ்சி, ரவை கஞ்சி, அரிசி கஞ்சின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம ஓட்ஸ் கஞ்சி. இது ஒரு ஸ்வீட்டு கொடுக்குறாங்க. ப்ளஸ் இந்த புலாவுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே கிரேவி, சிக்கன் கிரேவி தான் வரும். நம்ம அது நிறைய டைம் சாப்பிட்றதுனால இன்னைக்கு கேர்லிக் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸ்பெஷல் கேர்லிக் சிக்கன் இது. இது ட்ரை பண்ணுவோம் இன்னைக்கு. டேஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் மஞ்சூரியன் ஸ்டைலில் இருக்குது. நம்ம ட்ரையும் வாங்கல, கிரேவியும் வாங்கல. செமி கிரேவி கேர்லிக் சிக்கன் தான் நீங்கள் வாங்கியிருக்கோம். எல்லாமே எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம மட்டன் பிரியாணி, ஒரு எக்கு, மட்டன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரே பீஸா போடுறாங்களா இல்லை சின்ன சின்ன பீஸா? ஒரே பீஸ் தான். அவ்வளோ நிறைய பீஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரே லைட்டாக ஒரு பீஸ் சாப்பிட்டு பார்ப்போம். நிறைய பீஸ் உங்களுக்கு பீஸும் நல்லா இருக்கு. மட்டனு வேற லெவல்னே சொல்லலாம். உண்மையாலுமே ஃபுல் சாஃப்டா இருக்கு மட்டன். நிறைய இடத்துல கொஞ்சம் ஹார்டா இருக்கும். இவங்க நல்லா சாஃப்டாவே இருக்கு மட்டன். மட்டன் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸ்மெல்லும் நல்லா இருக்கு, டேஸ்ட்டும் நல்லா இருக்கு. ஒரு ஒர்த்தான மட்டன் பிரியாணி சொல்லலாம். ஏன்னா மட்டன் உள்ள வச்சு சேர்த்து தான் தம் பண்ணிருக்காங்க மட்டன் பிரியாணியில. நார்மலா மட்டன் தனியா சிக்கன் தனியா பண்ணல இவங்க. அதனால அந்த பிரியாணிலே பார்த்தீங்கன்னா மட்டனோட டேஸ்ட் நல்லா இருக்கு. ஸ்மெல்லும் சூப்பரா இருக்கு. மட்டன் பிரியாணி அந்த ஓப்பன் பண்ணா ஒரு ஸ்மெல் வரும்ல, அந்த ஸ்மெல் பர்ஃபெக்ஷனா இருக்கு. மட்டன் சாஃப்டா இருக்கு. இது ஒரு ஒர்த்தான பிரியாணி சொல்லலாம். நீங்களும் காரைக்காலுக்கு வந்தீங்கன்னா உசைன் பிரியாணி ட்ரை பண்ணுங்க. மட்டன் பிரியாணி சூப்பரா இருக்கு. ஒரு கல்யாண வீட்டு பிரியாணி மாதிரி இருக்கு ஆக்சுவலி. புலாவ் ட்ரை பண்ணுங்க. நல்ல ஜீர ஸ்மெல் நல்லா இருக்கு. சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஜீயே இருக்கு. லைட்டா ஏலக்காய் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாம எல்லாமே கரெக்டா இருக்கு. பிளைனாவே ரைஸ் நல்லா இருக்கு. அது பார்த்தீங்கன்னா தால்ச்சா. தால்ச்சால அந்த ஸ்பெஷலா பார்த்தீங்கன்னா அந்த கத்திரிக்காய் தான். அப்பதான் முஸ்லீம் வீட்டு தால்ச்சா மாதிரியே இருக்கு. ஒரு ஹோட்டல் தால்ச்சா தான். ஆனா அந்த அளவுக்கு இல்லாம ஒரு கல்யாணத்துல உள்ள தால்ச்சா எந்த அளவுக்கு ஒரு ஸ்பெஷலா இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. லைட்டா கார்லிக் சிக்கன் கிரேவி ட்ரை பண்ணணும் தால்ச்சாவுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். உண்மையான புலாவுக்குலாம் பார்த்தீங்கன்னா இதான் சாப்பிடுவோம். தால்ச்சா தான் போட்டு சாப்பிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த கேர்லிக் கிரேவி ட்ரை பண்ண எப்படி இருக்கு. நல்லா இருக்கு. கேர்லிக் சிக்கன் சூப்பரா இருக்கும். உண்மையிலே இந்த கிரேவியே கொஞ்சம் ரொம்ப செமி கிரேவியா இல்லாம கொஞ்சம் ரொம்ப கட்டியா இல்லாம ஒரு மீடியம் ஃப்ளேம்ல இருக்கு. நல்லா இருக்கு. இந்த மாதிரி சிக்கனும் நல்லா ஃப்ரை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்டே சிக்கனை வந்து லைட்டா அந்த மைதா மாவுலாம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு திருப்பி உள்ள போட்டிருக்காங்க. அந்த டைப்ல பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு. நல்லா ஜூசியா இருக்கு. போன்லெஸ் போன்லெஸ் நல்ல ஜூசியா இருக்கு உள்ள. சூப்பரா இருக்கு. புலாவுக்கு இதை ட்ரை பண்ணுங்க.
எப்பயுமே புலாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சால்சா சிக்கன் கிரேவி தான் ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி இது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண நல்லா தான் இருக்கு. ஆனால் நீங்களும் ஒரு வாட்டி இந்த மாதிரி கேர்லிக் சிக்கனு, சில்லி சிக்கன், ஜிஞ்சர் சிக்கன் அந்த மாதிரி கிரேவி வாங்கி புலாவுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக இருக்கு, டேஸ்ட்டாகவும் இருக்கு. நீங்களும் கண்டிப்பாக காரைக்காலுக்கு வந்தீங்கன்னா உசைனி ரெஸ்டாரண்ட் சர்ச் சீட்டில் இருக்கு, ட்ரை பண்ணுங்க, நல்லா இருக்கு. இல்ல 11 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆயிடும். பிரியாணி, புலாவு இந்த மாதிரி வகைகள் நம்மகிட்ட, மற்ற இதர சைடிஷ் வகைகள்லாம் நம்மகிட்ட இருக்கு. நம்ம கடையில வந்து தம் பிரியாணி வந்து நம்மகிட்ட இது நல்லா பண்ணிருக்கு. தேவைகள் ஆர்டரு, கல்யாணம், திருமண வைபவங்களுக்கு நம்ம அது பல்காக செஞ்சு நல்லது. அதே மாதிரி ஈவினிங்ல வந்து டின்னர் ஐட்டம், புரோட்டா, கொத்து புரோட்டா, ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரியான ஐட்டம், சப்பாத்தி. சாப்பாடு அதிகமாக வந்து சிக்கன் கிரேவி நல்லா இருந்தது. மட்டன் பிரியாணி, பன்னீர் பட்டர், அது நம்ம பன்னீர் பட்டர், ஆமாம், பன்னீர் பட்டர் மசாலா அது நல்லா இருக்கு, சூப்பராக.